நரி சொன்ன யோசனை. ஒரு பெரிய மரத்தில் ஆண் காக்கையும் ஒன்றும் பெண் காக்கை ஒன்றும் கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்திருந்தன. ஒரு நாள் அம்மரத்தில் இருந்த பொந்திற்கு ஒரு கருநாகம் வந்து சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கையிடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் திருடி காலி செய்து கொண்டிருந்தது. காக்கைக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. காக்கை ஒரு நரியிடம் சென்று ஆலோசனை கேட்டது. நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது. அந்த புறத்தில் ராஜகுமாரி குளிக்கின்ற இடத்திற்கு சென்று அவள் குளிக்கும் போது நகைகளை கழட்டி ஒரு பக்கம் வைப்பாள். அந்த ஆபரணங்களில் பெரியதாக ஒன்றை எடுத்துக்கொள். பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு என்றது. போட்டால் என்றது காகம். போடு முதலில், அப்புறம் பார் என்றது நரி. காக்கை தாமதிக்கவில்லை. பறந்து அந்த புறத்திற்கு சென்று பார்த்தது. அரசகுமாரியின் நகைகளில் ஒரு முத்து மாலை அதன் கண்ணை உறுத்தியது. அதை கொத்தி எடுத்து அங்கிருந்த அரசகுமாரியின் தோழிகளின் காகம் முத்து மாலையை கொத்தி கொண்டு போகுது என்று கூச்சலிட்டனர். உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள். காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படி பறந்து வந்தது. அவர்கள் அருகில் வந்து பார்க்கும்படி முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே சேவகர்கள் தன் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள். கீறிக்கொண்டு வெளியே வந்த பாம்பை கொன்றார்கள். அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதின் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது. சேவகர்களும் முத்து மாலையை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் பெருமூச்சு விட்டு மகிழ்ந்தனர்.